செய்கிற மனுஷன், அரசாட்சியில் இருக்கிற மனுஷன், அவன் எப்படிப்பட்ட மனுஷன் என்று உங்களுக்கு தெரியும். எந்த விதமான கட்டமைப்புகள் இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த மனுஷனிடத்தில் இருக்கிறது அபிஷேகம் மட்டும்தான். மோசேனிடத்தில் இருந்தது அபிஷேகம் மட்டும்தான். தாவீதினிடத்தில் இருந்த அபிஷேகம் மட்டும்தான். யோசேப்பிடத்தில் இருந்தும் அபிஷேகம் மட்டும்தான். ஆவினால் ஆகும். ராஜ்யபாரத்தை காப்பீர்கள். அழிவுக்கு விலக்கி ஜனங்களை காக்க கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். யோசேப்பின் மூலம் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் யோசேப்பின் குடும்பத்தை காக்க எழுப்பினது. ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி போ, உன்னை வணங்குவோம். தாய் தகப்பனாகிய நாங்கள் யார்? நீ யார்? நீயோ சிறியவன். மறுபடியும் சொல்லுகிறேன், நீயோ சிறியவன், நீ இளைஞன், உன்னால் முடியாது. நான் சொல்லுகிறேன், சரி கர்த்தர் பார்த்துக்கொள்வார். யாக்கோபு அதோடு கர்த்தர் வாக்குவாதம் செய்யவில்லை. அவனை அப்படியே கொண்டு போகிறார். அவனை வனாந்தத்தின் வழியை நடத்துகிறார். பலவர் அங்கே முதல்ல கழட்டப்படுகிறது. தகப்பனுடைய வஸ்திரம், ஆசையை வாங்கி கொடுத்த தகப்பனுடைய எல்லா சாயலும் மாற்றி அமைக்கப்படுகிறது.